இந்த முயற்சி ட்ரக்ஸ் ஒழிப்புக்காக இது நடத்த போகிற முதல் முயற்சின்றதுனால இது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் வச்சு கிரிக்கெட்டு நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லேடிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் ஒழிப்புக்காக இவங்க பண்ணுற இந்த முயற்சியை நான் ரொம்ப மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதை அடுத்த வருஷமும் இவங்க பண்ணணும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மீடியா கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. மெயினாக இதில் சிங்கப்பெண்கள் அணியாக நாங்கள் களமிறங்குறோம். இது எதுக்கான ஒரு இதுனா போதை ஒழிப்பு, சே நோ ட்ரக்ஸ், ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணி நாங்கள் இதை ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மேரிடு தான். உண்மையிலே இல்லை, அதாவது ஸோ அந்த அளவு விழிப்புணர்வோட வர்றாங்க அப்படின்னா நிறைய பொறுப்புகளை, குடும்பம், குழந்தைங்க எல்லா இதையும் தாண்டி, வேலை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமுதாய பொறுப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் நாங்கள் இன்னைக்கு களம் இறங்கியிருக்கோம். இதே மாதிரி எல்லா பெண்களும் முன் வரணும். இந்த ஒரு இதை போதை ஒழிக்கணும். அதுக்காக விளையாட்டு ஆரோக்கியம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தேவை. அதை எல்லா பெண்களும் உணர்ந்து வரணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஆண்களுக்குமே வாழ்த்துக்கள் உண்மையிலே. ஸோ இந்த இதை எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. மென்மேலும் இது வளர்ந்து சிறக்க எங்களுடைய அணி சிங்கப்பெண்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட பேர் சங்கீதா. நாங்கள் இங்கே தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சார்பாக சிங்கப்பெண்கள் அணியாக களமிறங்குறோம். சிஜு நடத்துகிற இந்த கிரிக்கெட் போட்டி மீடியா கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற இந்த போட்டியில் நாங்கள் டிஎஸ்விஎஸ் சிங்கப்பெண்கள் அணியாக களமிறங்குறோம். இங்கே இது எப்படி அப்படின்னா ட்ரக்ஸை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தினத்தை முன்னிட்டு அதுக்காக சிஜு இந்த போட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே நியூஸ் ஆங்கர்ஸு, கரண்ட்லி ஒர்க்கிங் இருக்கிறவங்க. ப்ளஸ் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எங்கள் அணியில் இருக்கிற எல்லா பெண்களுமே ரொம்ப வயசில் மூத்தவங்க, அனுபவத்துலேயும் மூத்தவங்க. களமிறங்கி ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த போட்டியில் நாங்கள் ஜெயிப்போம்னு நம்புகிறோம். இந்த ஈவெண்ட்டோட மெயினாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பெண்களுமே ஆண்கள் போல் இந்த கிரிக்கெட் அந்த மாதிரி கேம்ஸில் இன்னுமே நிறைய பேர் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் என்ன மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களுமே லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பாக போதைப்பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இங்கே கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டுருக்கு. இப்போ பாய்ஸ் டீம் மேட்ச் நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் கேர்ள்ஸ் நாங்கள் விளையாட போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் விளையாடுறேன். ரிசல்ட் பொறுத்திருந்து பார்க்கலாம். பெண்கள் எல்லாருமே எல்லா துறையிலையும் சாதிக்கணுங்கிறதுக்கு இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே நியூஸ் ரீடர்ஸை தாண்டி நாங்கள் அடுத்து விளையாட்டு துறையிலையும் கால் பதிச்சிருக்கோம். இதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கிரிக்கெட் போட்டியில் 32 ஆண்கள் அணி பங்கேற்றிருக்காங்க. எல்லாருமே மீடியா துறை சார்ந்தவர்கள். இதுல 2 சிங்கப்பெண்கள் அணி விளையாடுறாங்க. சிங்கப்பெண்கள் ஒன்று தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன், இன்னொன்று தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தோட செய்தி வாசிப்பாளர் சங்கம் இந்த கிரிக்கெட் போட்டியில் 2 பெண்கள் அணியா மோதுறோம். வெற்றி தோல்வி அப்படின்றது எங்களுக்குள்ள இல்லவே இல்லை. இன்னைக்கு பெண்கள் மைதானத்திற்கு வருவதே வெற்றி தான். ஸோ எங்கள் 2 சிங்கப்பெண்கள் அணிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இது மெயினாக இது ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தான் இதை பண்ணுறோம். அதனால மக்களாகிய நீங்களெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதைக்கு நோ சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு போதையினால் மட்டுமே சமூக சீர்கேடு எவ்வளோ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குழந்தைகளுடைய கற்பழிப்பு அப்படின்னு இன்னைக்கு சமூகம் பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுக்கு இந்த போதைங்கிறது மிக முக்கிய காரணமாக இருக்குது. அதனால இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த போதைக்கெல்லாம் அடிமை ஆகாதீங்க. இதில் உங்கள் மனநிலை கெடுது, உடல்நிலை கெடுது. இதனால நமக்கு என்ன ஆக போகுது? நம்ம பிறந்திருக்கோம், ஆரோக்கியமாக வாழணும், நல்ல மனநிலை வேணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லைஃப் வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமான உடல்நிலை தேவை இல்லையா? அது இந்த போதைப் பொருள்னால ஏன் நமக்கு எடுத்துக்கணும்? அதில் கிடைக்கிற அந்த சின்ன சுகத்துக்காக நம்ம வாழ்க்கையவே நம்ம இழக்கிறது சரியில்லை. அதனால இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாருமே இந்த போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது, அப்படி நீங்கள் ட்ரக்ஸ் அடிக்டாக இருந்தீங்கனாலும் அதுலேருந்து வெளியில் வர முயற்சி செய்யுங்க.
இந்த சமூகம் உங்க கையில தான் இருக்கு. இந்த சமுதாயம் போதை இல்லா சமுதாயமாக உருவாக வேண்டும் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு கருத்தை முன்னெடுத்து தான் இன்னைக்கு வந்து தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் வந்து இந்த ஒரு கிரிக்கெட் போட்டியை வந்து முன்னெடுத்திருக்காங்க. நோ சே டு ட்ரக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா போதை விழிப்புணர்வுக்காக இந்த மேட்ச் நடக்குது. போதையை விட்டுட்டு ஸோ எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டணுன்றதுக்காக இந்த கிரிக்கெட் டீமை வந்து கிரிக்கெட் மேட்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும். ஸோ இதெல்லாம் உமன்ஸ்க்கு ரொம்ப என்கரேஜாக இருக்குது. போதைப் பொருள்லேருந்து ஒரு தமிழகத்தை மீட்கணும், அதுக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் வந்துட்டு மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த இதை வந்துட்டு இனிஷியேட்டாக எடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா மீடியாவில் தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு பப்ளிக்கிட்ட கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முன்னெடுப்பு நாங்கள் எடுத்திருக்கோம். அதில் நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. என் நேம் கலைவாணி, சிஜு சிங்கப்பெண்கள் டீமோட கேப்டன். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா போதை கலாச்சாரம் வந்து அதிகமாக கொஞ்ச நாள் ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. அதை ஒழிக்கிறதுக்கு அரசு சார்பாகவும் எங்களை மாதிரி மீடியா சார்பாகவும் நிறைய நாங்கள் முன்னெடுத்துட்ருக்கோம். அதோட ஒரு பார்ட்டாக தான் இந்த போதை ஒழிப்பு அப்படின்றத மையமாக வச்சு நாங்கள் இந்த 2வது ஆண்டு ஒரு கிரிக்கெட் போட்டியை நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து போதைன்றது நம்ம சமுதாயத்திலேருந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சங்கம் இதை ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் வந்து எடுத்து ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் வந்து பண்ணுறாங்க. நம்ம மாணவர்களிடையே வந்து இதை ஒரு பெரிய அவேர்னஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நியூ காலேஜில் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வீட்டிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம குழந்தைங்களை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஸோ முற்றிலும் வந்து போதை பொருளை வந்து நம்ம இந்த சமுதாயத்திலேருந்து அறவே வந்து எடுத்து வந்து போட்டுடணும். அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து கூடி இருக்கோம். ட்ரக்ஸை வேர்லேருந்து எராடிகேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துடுது. ஸோ பார்ப்போம், எல்லாம் நல்லதே நடக்கட்டும். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதை பொருட்களின் உற்பத்தி தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதை பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் நல்வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் நான் மக்களின் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களாம் ஒரு முன்மாதிரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் மேல மேல அடுத்த வருஷம் கூட நான் உங்களை பார்க்கணும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. போதை ஒழிப்புன்றது இந்த கிரிக்கெட் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்திய நம்ம கதிரவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவர் நன்றியை தெரிவித்து, வருங்காலங்களில் இளைஞர்கள் சமுதாயம் இந்த காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக நம்ம இப்போ எடுத்துக்கின இந்த உறுதிமொழியை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் வந்து இந்த அடுத்த 2031 இந்த போதையே இல்லாத இந்த தமிழகம் உருவாக்குறதுக்கு நம்ம தளபதியார் இருக்கிற வரைக்கும் இந்த தளபதி வந்து இருக்கிற இந்த டாஸ்மார்க்லாம் ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. படிப்படியாக எல்லாத்தையும் ஒழிச்சிட்டே வராரு. அடுத்த 2031 அடுத்த வாட்டி சிஎம்மா இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே இல்லாத ஒரு மாநிலமாக இந்த நேரத்தில் நம்ம உறுதி அளிக்கிறோம். ஆகையால்
பெற்றோர்கள் எல்லாம் குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இளைஞர் சமுதாயம் எல்லாம் போதையினால தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறது தவறு. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பல கேம்களை இது மாதிரி கிரிக்கெட் மூலியமாகவும் கேரம் போர்டு மூலம் நிறைய விளையாட்டுத்துறையில் போயிட்டு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இந்த பசங்களால் இந்த வந்து பெரியவங்களுக்கு பாதிப்பு வருது, பெரியவங்களால் பசங்களுக்கு பாதிப்பு வருது. அதனால் தொடர்ந்து 234 போதை வஸ்துகள் இருக்குது. அதை அத்தனையும் தமிழ்நாட்டில் இந்த உறுதிமொழியோடு வேற இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய உரையாற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிஜு நிறைய விஷயங்களை வந்து பாப்பா வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம இந்த வாட்டி அந்த ட்ரக்ஸ் அவேர்னஸும் ட்ரக்ஸ் எராடிகேஷன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இது ஒரு பெரிய அவேர். ஸோ அவங்களுக்கு நம்ம என்னைக்குமே வந்து துணை இருந்து நாங்க மேலும் மேலும் வந்து சப்போர்ட் வந்து பண்றோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் சிங்கப்பெண்கள் டீம். தேங்க்யூ. ஸோ ஹாப்பி டு சி சோ மெனி பீப்புள் நம்மளோட லேடிஸ் எல்லாம் இப்படி ராக் பண்றது. ஸோ அந்த கான்செப்ட் வாட் த சவுத் இந்தியா மீடியா ஹஸ் டேக்கன் இஸ் த அவேர்னஸ் ஆன் ட்ரக்ஸ் விச் இஸ் ஆர்லி நீடட். நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து எவ்வளோ போகிறாங்கன்றது தான் பெயின்ஃபுல்லாக ஹார்ட்ல ஐம் சேயிங் ஹியர். ஸோ லெட் அஸ் மேக் இட் இன் அ பிகர் வே அண்ட் அ பிகர் சவுண்ட். ஓகே, ஆல் த பெஸ்ட் மா. ட்ரக்ஸ் எராடிகேஷன்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். சார் சொன்னா போல அது ஊத்து மாதிரி, அதை ஒரேடியா எராடிகேட் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு சிஎம். இத மாதிரி மேலும் 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 நல்ல விஷயங்கள் அவர் பண்ணணும், பண்ணுவார், பண்ணிட்டே இருப்பாரு. Dear friends, இவர் ஏதோ நம்மளை போட்டு கீஷ்மான்ட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு நிமிஷத்துக்கு. பீஷ்மானா வயசான ஒரு தாடியெல்லாம் வச்சு வெள்ள தாடியெல்லாம் வச்சுட்டு பாரு. நான் பார்க்கறது வயசான மாதிரியா தெரியுறேன் உங்களுக்கு? தெரியலப்பா. என்னம்மா மேடம், நீங்களாம் அவ்வளோ போட்டோ எடுத்துனீங்க, யாராவது சப்போர்ட் பண்ணுங்கம்மா எனக்கு. போட்டு மொத்தங்க அவர் போட்டு முதல்ல. அதான். ஸோ எது இந்த சந்திரிகா மேடம் இருக்காங்களே, இந்த சந்திரிகா மேடம் ஒரு வருஷமா போட்டு படுத்து எடுத்துட்டாங்க, போட்டு நச்சரிச்சுட்டாங்க இந்த சந்திரிகா மேடம். இந்த சந்திரிகா மேடம் எனக்கு கனெக்ஷன் என்னன்னா, சந்திரிகா மேடம் ஒய்ஃபோட அப்பா அம்மா என்ன சின்ன வயசுல மேட்ச்லாம் ஆயிடுச்சுன்னு போயிருக்காங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் வரேன். அவங்க பேர் ராஜா மாமான்னு பேரு. இந்த சந்திரிகா மேடமோட அவங்க சைட்லலாம் எப்படின்னா, அவங்க தான் அந்த குடியிருந்த கோவில் அந்த சினிமாலாம் எடுத்தாங்க அந்த காலத்துல. வேலுமணியோட மாப்பிள்ளை அவரு. இந்த சந்திரிகா மேடம் ஒரு வருஷமா போட்டு நச்சரிச்சுட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி மேடம் வரமாட்டேன் மேடம், எதுக்கு படுத்துறீங்க? இல்ல ஒரு வருஷம் முன்னாடி ஏதோ வீடியோ பைட்லாம் எடுத்து ஒரு மாதிரி ஸ்டைலா வீட்டில் 4 கேமரா கொண்டு வந்து எடுத்து அது என்ன ஆச்சுன்னே தெரியல. வீடியோ பைட்லாம் அது எங்க இருக்குன்னே தெரியாது எனக்கு. அப்ப கேன்சர் நாங்க இப்ப கேட்டா நோ டு ட்ரக்ஸ்ன்றாங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ப்ரோக்ராமே மாத்திட்டு இருக்காங்க இவங்க. இந்த எஸ்ஜேயு உங்களுடைய என்னப்பா சிஜு கரெக்டா ஒரு ப்ராஜெக்ட் எடுங்க, அந்த ஒரு ப்ராஜெக்ட் உருப்படியா பண்ணுங்க. கேன்சர்னா கேன்சர், ட்ரக்ஸ் அண்ட் நோ ட்ரக்ஸ் தான் நோ டு ட்ரக்ஸ். என்ன சொல்றீங்க மரி வில்சன்? ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாத்திட்டு இருக்க முடியுமா? ஸோ என்னன்னா, நானும் மீடியா பர்சனாலிட்டி, நீங்களும் மீடியா பர்சனாலிட்டி. As you all belong to the Sports Journalists Association, I mean, please, only one request. You are the people who can change the dynamics and the thought process of people. நீங்க வந்து you can make and break people. கரெக்டா? குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். சிங்க பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைத்தது புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காக. தற்பொழுது TSBS சிங்கப்பெண்கள் தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தினுடைய சிங்கப்பெண்கள் அணியினர் தற்பொழுது புகைப்படம் எடுக்கிறார்கள். TSBS சிங்கப்பெண்கள் வாழ்த்துக்கள். இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விவிலியத்தில் ஒரு கதை சொல்வார்கள், கோலியாத்தை
தாவீதுராஜன் வீழ்த்தியது போல் வீழ்த்தி நம்முடைய கருவூலத்துறை அமைச்சராக இருக்கிறார். மிக முக்கிய அமைச்சரை மிக வலுக்கட்டாயமாக அழைத்து வந்திருக்கிறோம். நிதி அமைச்சர். நாம் கல்வி உதவித்தொகை நம்முடைய குழந்தைகளுக்கு தர வேண்டி இருக்கிறது. அதற்கான பொறுப்பையும் நிதியையும் அவர் அளித்தால் மிகுந்த உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் எங்களுடைய குழந்தைகளும் படிப்பார்கள் உங்களுடைய பெயரை சொல்லி என்கின்ற அடிப்படையில் அவரை நாம் மிகுந்த அன்போடு வரவேற்றிருக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாங்க, நிதி அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அதோட பெட்டராக என்னோட ப்ரொஃபைல் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர், பேஸ்கெட்பால் பிளேயர். அதனால இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எனிதிங் மை சப்போர்ட் எப்போதுமே இன்னார்லாம் இல்லை, காமனாக எல்லாருக்குமே இருக்கும். பட் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஆக்சுவலாக. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி சிஜு டீம். ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் நோ டு ட்ரக்ஸ் என்ற கேம்பெயின் எடுத்திருந்தாங்க லாஸ்ட் 2 weeks பிஃபோர். அதோட தொடர்ச்சியாக நீங்களும் எடுத்திருக்கீங்க, பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக வந்து சம்மூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டிய சப்போர்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதோட இந்த சப்போர்ட் கம்பல்சரி கவர்மெண்ட் ப்ளஸ் ஃப்ரம் என்னோட இன்ஸ்டிடியூஷன் சார்பாக கூட சப்போர்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் எந்த ஒரு கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வராது. கல்விக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு எஜுகேஷனிஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் நம்ம ஆர்கே நகர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் கொடுத்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் நான் இங்கே வந்து உங்களை சந்திச்ச பார்த்து இங்கே உங்களோட நீட், உங்களோட குழந்தைங்களுக்கு அசோசியேஷன் சார்பாக எனி எஜுகேஷன் ஃப்ரம் பிரைமரி டு பிஹெச்டி எதாக இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்னோட இனிஷியேட்டிவாக கண்டிப்பாக எப்போதும் இருக்கும். ஏன்னா என்னோட ஃபாதர்லாம் ஒரு பிரசிடென்ட் தான். இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஜேபிஆர் அவர்கள் லாங் பேக் இப்போ வச்சுருக்காங்க இல்லையா, தெரியும். இப்போ நானும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன் வெரி ஷார்ட்டில். அது ஒரு ஆல்ரெடி ஜேபிஆர் கம்யூனிட்டி ரேடியோன்னு சொல்லிட்டு அது லான்ச் ஆகிடுச்சு. ட்ரையலில் போய்ட்டுருக்கு 88.8ன்னு சொல்லிட்டு. அதோட தொடர்ச்சியாக அடுத்தடுத்த விஷயங்கள் நான் முன்னெடுத்து பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சப்போர்ட் கேட்க போகிறேன். கண்டிப்பாக எங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னார் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு வழங்க இருக்கிறோம் என்று. எங்களுக்கு கொடுத்த அந்த நினைவு பரிசை நம்ம முதல் பரிசு மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு கொடுத்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். பத்திரிகையாளராகிய நீங்கள் கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இதையெல்லாம் உங்கள் கோரிக்கையெல்லாம் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அது நிறைவேற்றி தருவதற்குண்டான ஏற்பாடுகள் நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் எங்களுடைய முதுகு எலும்பே. நீங்கள் தான் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிற அனைத்துமே நீங்கள் தான் எடுத்துன்னு போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு கோரிக்கைன்னு நீங்கள் வைக்கும்போது அது கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு நானும் கல்வி அமைச்சரும் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இப்போது சொல்கிறோம், இந்த அரசு தமிழக முதலமைச்சர் தளபதியுடைய அரசு கண்டிப்பாக உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.